Hey guys, welcome back to the channel. இன்னைக்கான வீடியோவில் ஷாக் அப்சார்பர் புஷ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம அந்த டாப்பில் இருக்க புஷ்ஷு மட்டும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் நாங்கள் அதை மாற்றிட்டோம். அடிக்கடி இது புஷ்ஷு எங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதை ஒரு நியூ ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை மாட்ட போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மாட்டினதுலேருந்து எங்களுக்கு அடிக்கடி இந்த புஷ் போகிறதில்ல. ஸோ அதை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷாக் அப்சார்பர் ரிமூவ் பண்ணிடுங்க. பழைய புஷ்ஷு பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற. புஷ்ஷு டேமேஜ் ஆனது இல்லாமல் நீங்கள் இந்த ஷாக் அப்சார்பருமே லைட்டாக டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு புது புஷ்ஷு நீங்கள் ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். அண்ட் 20 ரூபா வருது இந்த புஷ் மட்டும், ஒரு புஷ்ஷு. ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது உங்கள் ஏரியாவை பொறுத்த மாதிரி அது ரேட் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புஷ்ஷை மட்டும் மாட்டிட்டு அதன் பிறகு அந்த பின்னை நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தட். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் ஒரு சில நேரம் வந்து புஷ் ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓல்டு வாஷரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கரெக்டாக அந்த புஷ் அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் அந்த அடிக்கடி போயிடுறதுக்கான காரணம். இப்போ இதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது அவுட்டர் டயாமீட்டர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா நீங்கள் அந்த போட்டு டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரப்பர் பிதுங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அது அடிக்கடி புஷ்ஷு போகாது. அதுதான் உங்களுக்கான ட்ரிக்கு. நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிளில் வந்து இந்த வாஷர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் பெரிய வாஷராக போட்டுங்க. அப்போ தான் அந்த ஷாக் அப்சார்பர் புஷ்ஷு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடிக்கடி ஒரு சில நேரம் வந்து பின்னு இன்சர்ட் பண்ண முடியாத அளவுக்கு புஷ் ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த புஷ்ஷை வந்து ஒரு பாதி அளவு மேலே தள்ளிட்டு அதன் பிறகு இந்த பின்னை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் நான். ப்ரெஸ் பண்ணி போகலை. ஸோ ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜென்டலாக தட்டுங்க. அதாவது புஷ்ஷு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஜென்டலாக நீங்கள் இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா பின்னு இன்சர்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பின்னெல்லாம் ஃபுல்லாக உள்ளே தட்டியாச்சு. இது 2 சைடுமே ஈவனாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடு ஈவனாக இருக்குது. அப்படியே ஷாக் அப்சாரை மாட்டிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த பெரிய வாஷரு 2 வாஷர் வரும் நமக்கு இதுக்கு, இன்னர்லேருந்து அவுட்டரில். அந்த பெரிய வாஷராகவே நீங்கள் வாங்கி மாட்டிங்க. இன்னொரு வாஷர் போட்டுறேன். இப்போ 17 mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை டைட் வச்சுக்கலாம். நாங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பில் இருக்கிறது மட்டும் தான் அந்த மாதிரி டேமேஜ் ஆகும். பாட்டமில் இருக்கிறது டேமேஜ் ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா அந்த புஷ்ஷு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காது. அதான் எப்படின்னா நீங்கள் பிதுங்கி வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸே இருக்காது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதான் வாஷர் மாதிரியே ஒரு பெரிய வாஷர் போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரியே அந்த கீழே இருக்கு பாருங்கள். அதனால் அந்த புஷ்ஷு வந்து பிதுங்கி வர்றதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால அது அடிக்கடி டேமேஜ் ஆகாது. நம்ம இது இப்போ இந்த கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம செட்டப்பில் தான் நம்ம டாப்லேயும் மாட்டியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பில் இருக்க புஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகலை. ஸோ இதை வந்து 14 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். அண்டு இப்போ நம்ம இந்த ஷாக் அப்சார்பரை எந்த மெத்தடில் மாட்டினோமோ அதே மாதிரி அந்த 2வது ஷாக் அப்சார்பரையும் நீங்கள் சேம் மெத்தட்லேயே நீங்கள் மாட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் புஷ்ஷை நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.